ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான மினி பம்ப்கின் பைஸ் இந்த தேங்க்ஸ்கிவிங்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்பிள் பிக்கிங் அப்போ வாங்கிட்டு வந்த பம்ப்கின் தான். நீங்கள் ஆல்ரெடி விலாகில் பார்த்துருப்பீங்க. இப்போ இது என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய ரெசிபிஸ் இதிலேருந்து பண்ணியாச்சு. மிச்சம் இருந்த பீசஸை நம்ம ஸ்க்ராப்பரில் பெரிய கண்ணில் வச்சு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இது ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நம்மளே இப்போ பியூரி ரெடி பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட தேவையில்லைங்க. சிம்மில் வச்சதுக்கு அப்புறமேட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மாஷ் ஆகி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி எல்லாம் நீக்கிற அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துட்டு ஆற வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பையோட ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 கப் அளவுக்கு நான் பியூரி எடுத்திருக்கேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு அது கூட சேர்ந்து நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறேன். ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஈஸி டு கெட் இன்க்ரீடியன்ஸ் தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சினமன் பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். 2 முட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நார்மல் டெம்பரேச்சரில் வெளியில் எடுத்து வச்சு 2 முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம பால் சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க்கு தண்ணி சேர்க்காம இதில் நான் சேர்த்துருக்கேன். திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். ஏன்னா பொதுவாக இந்த ரெசிபிக்கு இவாபரேட்டட் மில்க் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நார்மலாகவே பாலும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்தா இதுக்கு போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் ஃபில்லிங்க்கு. இப்போ இது பையோட பேஸு. இந்த பை கிரஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரெசிபி நம்ம ஆப்பிள் பை வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். சூப்பரான பை கிரஸ்ட், ரொம்ப ரொம்ப வெர்சடைல். எல்லா விதமான பைஸ்க்கும் யூஸ் பண்ணிடலாம். இது மாதிரி அச்சு போட்டு முதல்ல நம்ம மஃபின் பேனில் வைக்கிறதுக்கு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேஸ் எல்லாத்தையும் ஜென்டலாக நம்மளோட மஃபின் பேனில் ஃபிட் பண்ணிடலாம். பேஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மஃபின் பேனில் நான் பட்டர்லாம் எதுவுமே கோட் பண்ணலை, அப்படி தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் பிக், இதை வச்சு எட்ஜஸில் நம்ம சூப்பராக டிசைன் கொடுத்துக்கலாம். நமக்கு பை கிரஸ்ட் பேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மிச்சம் இருந்ததெல்லாம் சேர்த்து உருட்டி மறுபடியும் இந்த மாதிரி ரோல் பண்ணி டாப்பிங்ஸ் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அச்சு எதுவும் என்கிட்ட இல்லைன்றதுனால டாப்பிங்ஸ் நானே டிசைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நீங்கள் டாப்பிங்ஸ் பண்ணலாம். நான் தேங்க்ஸ் கிவிங்ன்றதுனால ஃபால் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நமக்கு 6 தேவைன்றதுனால 6 பேட்டர்ன்ஸ் நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஷார்ப்பான டிப் வச்சு அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். டாப்பிங்ஸ் உடனே அட்டாச் பண்ணிட முடியாது, அது வரைக்கும் ஒரு தட்டில் போட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஃபில்லிங். இதுதான் ஃபில்லிங்க்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இந்த ஃபில்லிங் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட மஃபின் ட்ரேயில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 425 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இதை நம்ம 10 நிமிஷம் பேக் பண்ணி வெளியில் எடுக்க போகிறோம். 10 நிமிஷம் இந்த மாதிரி பேக் பண்ணி வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற நம்ம டாப்பிங்ஸை இது மேலே வச்சிடணும். இந்த மாதிரி ஸ்டிஃப் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம டாப்பிங்ஸை வச்சிட்டோம்னா அது என்ன ஆகிடும்னா நம்மளோட டாப்பிங்ஸ் அந்த ஃபில்லிங்குள்ளே மூழ்கி போயிடும். இப்போ கொஞ்சமாக கிணத்துல பால் மட்டும் எடுத்து நம்ம எக் வாஷ் பண்ண மாதிரி எங்கெங்கெல்லாம் இது தெரியுதோ இன்க்ளூடிங் நம்ம டாப்பிங்க்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட போகிறோம். அதுக்கப்புறமா அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் வச்சு இதை 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா புசு புசுன்னு மஃபின் மாதிரி வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமேட்டு எல்லாம் சூப்பராக செட்டில் ஆகிடும். பையை பொறுத்த வரைக்கும் நம்ம 1/2 an hour மினிமம் சில் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு சர்வ் பண்ணாதான் சூப்பராக இருக்கும். அவன்ல இருந்து வெளியில் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் கூல் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 an hour வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த மஃபின் ட்ரே இது. இப்போ பாருங்க, நைஃப் ஒரு கார்னரில் விட்டோன்னே எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்க. கீழேயும் சூப்பராக இருக்கு.
ரொம்ப ரொம்ப ஈஸியா பம்ப்கின் பைஸ் வீட்லயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்ப இந்த பை ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபில்லிங் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. இப்ப இத ஈஸியா கேக்கா மாத்தலாமா? இது கூட சேர்த்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அதுக்கப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது கூட சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்தா இன்னும் நல்லா புசுபுசுன்னு வரும். இப்போ நம்மளுடைய பிரெட் பேன் எடுத்துக்கலாம். பட்டர் போட்டு நல்லா ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லேசா மைதா மாவு போட்டு இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். அது ஒரு கோட்டிங் தான். அந்த கோட்டிங் ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய ஃபில்லிங்கை இதில் சேர்த்தாச்சு. அதே 350 ஃபாரன்ஹீட்டில் ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை பேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வெளியில் எடுத்து மேலே பம்ப்கின் சீட்ஸ் வந்து இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிட்டு மறுபடியும் இன்னும் ஒரு 30 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ மொத்தமாக 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 1 ஹவர் பேக் பண்ணியிருக்கோம். நல்லா கூல் ஆக விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய பம்ப்கின் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. பாக்கி இருக்கிற ஃபில்லிங்ல கேக் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். பட் பையோட க்ரஸ்ட் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா நீங்க அந்த ஃபில்லிங் யூஸ் பண்ணி நிறைய பைஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பண்ற எல்லா பேக்கிங் ரெசிபீஸையும் நீங்க குக்கர்லயும் ட்ரை பண்ணலாம். குக்கரை வந்து சால்ட் ஒரு பேஸ் போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கண்டென்ஸை ஒரு கனமான பாத்திரத்துல வச்சு பேக் பண்ணி எடுங்க. குக்கிங் டைம் கூட அப்ராக்சிமேட்டா இதே டைம் தாங்க வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.